Hello guys, welcome to my channel DarkSmod. இன்னைக்கு நான் உங்ககிட்ட 3 பெஸ்டான வீடியோ எடிட்டிங் ஆப் காமிக்க போறேன். நிறைய பேர் எடிட்டிங் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. லேப்டாப் பிசில நம்ம எடிட் பண்ணலாம்னு பார்த்தா டூல்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ பிகினர்ஸ்க்கு எடிட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால முக்காவாசி யூடியூப்ல கண்டென்ட் போடுறவங்க மொபைல்ல எடிட்டிங் பண்ணி முடிச்சு போட்டுருவாங்க. சோ அதுக்கான நான் பெஸ்டான 3 ஆப் தான் உங்ககிட்ட காமிக்க போறேன், எடிட்டிங் பண்ற ஆப். சோ உங்களுக்கு ஆப் மூலமா எடிட்டிங் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நான் 3 ஆப் உங்ககிட்ட காமிக்க போறேன். பெஸ்டான ஆப் இந்த 2023ல பெஸ்டான ஆப் உங்ககிட்ட காமிக்க போறேன். உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அந்த 3 ஆப்பை வாங்க இப்ப போய் பார்ப்போம். ஸோ கைஸ், இந்த ஆப்புக்கு பேர் ரஷ். ஸோ இதை பார்ப்போம் எப்படி பண்ணுவாங்கன்னு. இதில் ஏற்கனவே டெமோக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. ஒரு வீடியோவா 3 வீடியோ கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 3 வீடியோ கொடுத்துருக்காங்க. இது இப்படி தான் இருக்கும் டைம் லைனு. ஸோ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் டெக்ஸ்ட்டு, நீங்கள் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நிறைய டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் எஃபெக்ட்ஸ் இருக்குது. எஃபெக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. வைப் அப், புஷ் லெஃப்ட், மோஷன் இருக்குது. மோஷனும் நீங்கள் பண்ணலாம். மோஷன் ஓகே, பேன் அண்ட் ஜூமு. அப்புறம் கிட்டத்தட்ட ஃபில்மோராவில் நம்ம என்னென்ன எஃபெக்ட் வச்சுருப்போம் அதெல்லாம் இருக்குது. பேன் அண்ட் ஜூம் அதெல்லாம் ஓகேவா? அடுத்தது கலர் இது இருக்குது. கலரைஸ் பண்ணுறது நிறைய விதம் இருக்குது. நீங்கள் பண்ணிக்கலாம் கலரைஸ் பண்ணுறது. ஓகே, அப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட் கூட பண்ணலாம். எக்ஸ்போஷர், கான்ட்ராக்ட்ஸ், ஹைலைட்ஸு, ஷேடோஸு எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் ஸ்பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ரேஞ்ச் ஸ்பீட் இருக்குது. கிளிப் டியூரேஷன் இருக்குது. ஓகே, இது எல்லாத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக கூட ஆக்கலாம். ஓகேவா? அப்புறம் அடுத்தது ஆடியோ நீங்கள் கிளிக் பண்ணி ப்ரௌஸ் இருக்கும். ப்ரௌஸில் நீங்கள் ஆடியோ எடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆடியோ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துடலாம். ஆட் கொடுத்தோன்னே நீங்கள் அந்த ஆடியோ பாய்ச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஆடியோவை. அப்புறம் நீங்கள் கிளிப் வால்யூம் எவ்வளோ வைக்க போகிறீங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணுறது, மியூட் கிளிப்பு மியூட் பண்ண போகிறீங்களா இல்லையா? ஓகே, டைப் என்னத்தோட டைப் வைக்க போகிறீங்க? ஓகேவா? மியூசிக்னா மியூசிக்கோட இருக்கும். டைப் மியூசிக்னு, இல்லாட்டினா வாய்ஸோட வச்சுக்கலாம். ஓகே, அது அட்ஜஸ்ட் பண்ணுறதோட இது. ஓகேவா? இப்போ பாருங்கள், மியூசிக்கோடனா இங்கே பாருங்கள், அவுட்டோ டக் வரும், மியூட் கிளிப்பு, அவுட்டோ வால்யூம். ஓகேவா? அப்புறம் வாய்ஸ்னா மாறி இருக்கும் பாருங்கள், பேலன்ஸ் சவுண்ட் வந்திருக்கும். ஸோ வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அதில் வித்தியாசம் பார்த்துக்கலாம். அடுத்தது லாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபீட் பண்ணிக்கலாம். வீடியோட அந்த ஃப்ரேம் எவ்வளோ வைக்க போகிறீங்க, ஹெச் பொசிஷன், ஹைட்டு, அப்புறம் வி பொசிஷன். ஓகேவா? அது எல்லாத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொட்டேஷன் பண்ணலாம். ரொட்டேட்டு, ஒப்பேசிட்டி எவ்வளோ வைக்க போகிறீங்க அது எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வீடியோட ஒப்பேசிட்டி. அப்புறம் நீங்கள் அண்டூ பண்ணுறதுனா அண்டூ பண்ணிக்கலாம். மேலே அந்த ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் கிளிக் பண்ணால் அண்டூ ஆயிரும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் அது அண்டூ ஆகுது. அப்புறம் நீங்கள் அந்த ஷேர் பட்டன் தட்டினா எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். என்ன குவாலிட்டியில் பண்ண போகிறீங்க, குவாலிட்டி செட்டிங்கில் நீங்கள் ப்ரீசெட் என்ன செட் பண்ண போகிறீங்க, ப்ரீசெட் செட் பண்ணிக்கலாம். ஸோ 720p மேக்ஸ் ஃப்ரேம் ரேட் இருக்குது, இல்லாட்டி 30 fps இருக்குது. ஓகே பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுக்க வேண்டியதான். எக்ஸ்போர்ட் கொடுத்தோன்னா அது எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகேவா? எனக்கு வேணாம், நான் டெமோ தானே உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ நான் கேன்சல் கொடுத்துட்றேன். க்ளோஸ். அப்புறம் அந்த காமெண்ட் இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஐகான், அது நீங்கள் கிளிக் பண்ணால் சப்மிட் ஃபீச்சர் ரிக்வஸ்ட் ரிப்போர்ட் பக்ஸ்னு வந்திருக்கும். ஸோ அந்த ஆப்பில் பக்ஸ் ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்புறம் அந்த ஹோம் பட்டன் போனால் ஹோம்க்கு கூட்டிகிட்டு போயிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்லாம் இங்கே தான் இருக்கும். மேலே அப்புறம் அந்த தொப்பி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, தொப்பியை நீங்கள் கிளிக் பண்ணால் ஹெல்ப், லேர்ன், கம்யூனிட்டி, நீங்கள் ஹெல்ப் பார்த்துக்கலாம். ஓகேவா? நார்மலாக இருக்கிற மாதிரி தான். செட்டிங் நீங்கள் தட்டினா செட்டிங் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் பார்த்துக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். அப்கிரேட் ரஷ் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்னா அப்புறம் அபார்ட் ரஷ் நார்மலாக சொல்கிறது தான். ப்ரிஃபரன்ஸ், ஃபாலோவர்ஸ் அதெல்லாம் நார்மலானது. ஓகே, க்ளோஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ப்ளஸ் இது தட்டி இன்னொரு ப்ராஜெக்ட் செஞ்சுக்கலாம். நியூ ப்ராஜெக்ட், ஆட் மீடியா, டேக் வீடியோ ஆர் ஃபோட்டோஸ். ஓகேவா? அப்புறம் அந்த கிளவுட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் கிளிக் பண்ணால் மிஸ்ஸிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்துடும். ஏன்னா நான் வைஃபை டாட்டா அது ஓப்பன் பண்ணியிருந்தாலும் நான் சென்ஸ் பண்ணல கிளவுட் இதில். இப்போ நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓப்பன் ரெஃபரன்ஸில் ட்ராப் பாக்ஸ் எக்ஸ்டர்னல் சாஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ட்ராப் பாக்ஸ் எக்ஸ்டர்னல் சாஸ். ஸோ நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டுட்டோரியல் நீங்கள் பார்த்துக்கலாம். ஷேர் லாக்ஸ், அப்புறம் யூஸ் செல்லுலர் ஃபார் சீன்ஸ். ஓகேவா? இதில் செய்கிற டாக்குமெண்ட்லாம் நீங்கள் உங்கள் கிரியேட்டிவ் கிளவுட் ஒருவேளை நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அதில் சீன்ஸ் ஆயிரும். ஓகேவா? சிங்க்ரோனைஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்பை நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக காமிச்சிட்டேன். வாங்க இப்போ அடுத்த ஆப்புக்கு போவோம். ஸோ இந்த ஆப்புக்கு பேர் விஸ்மாத்தோ. ஸோ நம்ம பார்ப்போம் விஸ்மாத்தோ. ஓகே, இதில் ஸ்லைட் ஷோ கொடுத்துருக்காங்க. ஸ்லைட் ஷோ நீங்கள் தட்டி ஸ்லைட் ஷோ பண்ணிக்கலாம். உங்களோட கேலரியில் உள்ள ஃபோட்டோ ஓகே அது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் ஸ்லைட் ஷோ பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஸோ அது காமிச்சிருக்கேன். அட்லீஸ்ட் 3 ஃபோட்டோஸ் வேணும்னு. ஸோ நான் 3 ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். 3 ஃபோட்டோஸ் கண்டினியூ கொடுத்துருக்கேன். கண்டினியூ கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் செலக்ட் டீம்ஸ்னு கொடுத்துருக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு ஹாலிடே தட்டுறேன். ஹாலிடே தட்டினோன்னே அதுக்கான டீம் மியூசிக் வரும். இல்லாட்டி உங்களோட மியூசிக் எடுக்க போறீங்கன்னா மை மியூசிக்ல போய் உங்களோட மியூசிக் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா?
ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இதில் உள்ள டீம் மியூசிக் கிளிக் பண்ணுறேன். டீம் மியூசிக் கிளிக் பண்ணோன்னே உங்களோட ஃபோட்டோலாம் வந்து இதில் ஆட் ஆயிரும். ஆஸ்பெக்ட் ரேட்டியோ வந்து 3:4 கொடுத்துருக்கு. மூவி லென்த் 25 செகண்ட். டீம் வந்து ஆட் ஆயிடுச்சு. சவுண்ட் ட்ராக்கும் ஆட் ஆயிடுச்சு. ஆட் டைட்டில் பண்ண போறீங்கன்னா ஆட் டைட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அட்வான்ஸ் ஸ்லைட் ஷோ எடிட்டிங் போட்டுருக்கு பார்த்தீங்களா, அது நீங்கள் கிளிக் பண்ணால் அட்வான்ஸ் ஸ்லைட் ஷோ இது வரும். ஸோ நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஸ்லைட் ஷோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டன் கொடுத்துட்டு ஸோ மேக் மை மூவி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு டைட்டில் வச்சுக்கிறேன். டைட்டில் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்னோட சேனல் பேர் வைக்கிறேன். டன் கொடுத்தோன்னே இப்போ நான் மேக் மை மூவின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே வந்து அது இப்போ வந்து ரெடி ஆக்கிக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்போர்ட் பண்ணுது. ஓகேவா? வீடியோவை வந்துட்டு ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் கேன்சல் பண்ணிடுறேன். நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பேக் போனோடனே அடுத்தது பார்ப்போம் ரெக்கார்ட் கிளிக் பண்ணோடனே இப்படி வரும். நீங்கள் உங்களோட வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வச்சு நீங்கள் எடிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மை ஸ்டுடியோ போனால் வந்து நீங்கள் செஞ்சு வச்ச வீடியோ வந்து இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணலையே. ஸோ இல்லை. ஸோ கிஃப்ட்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, கிஃப்ட் நீங்கள் தட்டினா வந்து கிஃப்டாக வந்து ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் செய்யலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை ஸ்லைட் ஷோ இல்லாமல் நீங்கள் நார்மலாக வந்து வீடியோ எடிட் பண்ண போறீங்கன்னா எடிட் வீடியோன்னு இருக்குது, அதில் போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். உங்களோட வீடியோ வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு. ஓகேவா? ஸோ அப்புறம் அடுத்தது வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் விஸ்மாத்தோவில் செஞ்ச வீடியோலாம் இருக்கும். ஓகேவா? நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நான் பேக் போயிடுறேன். ஸோ மேலே வந்து அந்த ஸ்டார் இது இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார் இது நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். நீங்கள் பை பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் நான் ஏற்கனவே வந்து லைஃப் டைம்னு போட்டிருக்கு. பர்ச்சேஸ் அதனால தான் டிக்குன்னு கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து லைஃப் டைம். சைட் பார் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் இப்படி வரும். ஷேர் விஸ்மாத்தோ செட்டிங்ஸ் நம்ம போய் பார்ப்போம். செட்டிங்ஸில் வந்து இங்கே பாருங்கள் ரெக்கார்ட் குவாலிட்டி வந்து எவ்வளோ வைக்க போறீங்க அது நீங்கள் பண்ணிக்கலாம். கிஃப்ட் குவாலிட்டி எவ்வளோ வைக்க போறீங்க அதையும் பண்ணிக்கலாம். கிஃப்டோட ரெக்கார்டிங் குவாலிட்டி, அப்புறம் அவுட் ரிசல்யூஷன் வந்து எவ்வளோ வைக்க போறீங்க, ஹையில் வைக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹையில் நியூ ஃபீச்சர்ஸோ ஆப் அப்டேட்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது ப்ரீமியம்னால எந்த பிரச்சனையும் ஆகாது. நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் என்ன அப்டேட் இது வந்துச்சுன்னா சில இது வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறப்ப வந்து பார்த்து அப்டேட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களோட ப்ரீமியம் வந்து வேலை செய்யாமல் போயிடும், ட்ரையலாக மாறிடும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கெட்டிங் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபீச்சர் வீடியோஸ். ஓகேவா? அதையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபீச்சர்ஸ் வீடியோஸ்லாம் வந்து வரும். முதல்ல நான் காமிச்ச மாதிரி தான் வீடியோஸ்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா ஒரு இடத்துல, அதில் வரும். ஸோ நான் டன் கொடுத்துட்றேன். ரேட் விஸ்மாத்தோ, டாட்டா பிரைவசி, அபவுட் விஸ்மாத்தோ அதெல்லாம் நார்மலானது. கம்யூனிட்டி கீழே கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நார்மலானது தான். ஸோ இந்த ஆப்பையும் வந்து உங்ககிட்ட வந்து நான் டீட்டெயிலாக காமிச்சிட்டேன். வாங்க இப்போ லாஸ்ட்டாக தேர்ட் ஆப்பை வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். வாங்க இப்போ அந்த ஆப்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இந்த தேர்ட் ஆப்க்கு பேர் வந்து InShot. ஸோ நீங்கள் வந்து கிரியேட் நியூ வந்து வீடியோ பண்ணலாம், ஃபோட்டோ பண்ணலாம், கோலாஜ் கூட அப்படி பண்ணலாம். ஸோ நான் வீடியோன்னு கிளிக் பண்ணால் வீடியோ வந்து செலக்ட் பண்ண சொல்லலாம். வீடியோ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் எடிட்டிங். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ எடுத்தோன்னே இப்படி தான் காமிக்கும் உங்ககிட்ட. நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணுற இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஏற்கனவே அந்த மொதல் ஆப்புக்கே வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய இருக்குது. அதே மாதிரி தான் ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்கள் பண்ணலாம் எடிட்டிங்கு. அப்புறம் கோலாஜ் நீங்கள் தட்டினா வந்து கோலாஜ் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எத்தனையோ ஃபோட்டோ எடுக்கிறீங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எத்தனையோ ஃபோட்டோ எடுக்கிறேன். இந்தமாரி கோலாச்சா மாறிடும். ஓகேவா? கோலாச்சா மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். லே அவுட் கூட இருக்குது. லே அவுட் நீங்கள் தட்டி நீங்கள் லே அவுட் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் எந்த மாதிரி வைக்க போகிறீங்கன்னு. இது வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்டர் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சைஸில் வந்து வேணும் பார்டரு. அப்புறம் நிறைய கொடுத்துருக்காங்க, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நிறைய இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் கீழே வந்து அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. பார்டர், கன்வர்ஸ், ஃபில்டர், எட்ஜஸ், இஃபெக்ட், பேக்ரவுண்ட், டெம்ப்ளேட் நிறைய இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் டிஸ்கார்ட் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் டேமோ தானே. ஸோ கீழே வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. சி ஆல் தட்டினா வந்து இங்கே பாருங்கள் நிறைய வரும். நீங்கள் இதில் வந்து எல்லாமே வந்து டெவலப் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ப்ரீமியமு. ஃபர்ஸ்ட் தான் நான் காமிச்சேன் ரஷ்னுங்கிற அந்த ஆப் வந்து ப்ரீமியம் கிடையாது. அது வந்து ஏன்னா வந்து லாகின் பண்ணி பார்க்கணும். ஸோ அது வந்து ஏற்கனவே ப்ரீமியம் இல்லவே இல்லை அந்த ஆப்புக்கு. ஸோ அது நீங்கள் பை பண்ணுறேன்னா பை பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த ரஷ்ங்கிற அந்த ஆப். ஸோ ரெண்டாவதும் மூணாவதும் வந்து ப்ரீமியமு. நீங்கள் எதுவுமே பை பண்ண தேவையில்லை, எல்லாமே வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதே வந்து டீட்டெயிலாக காமிச்சிட்டு மேலே செட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. செட்டிங் தட்டினா வந்து இங்கே பாருங்கள் ஜாயின் InShot ப்ரோன்னு போட்டிருக்கு. அது நீங்கள் கிளிக் பண்ணால் யூ ஆல்ரெடி அண்ட் InShot ப்ரோ மெம்பர்னு காமிக்கும். ஏன்னா இது வந்து ஏற்கனவே ப்ரீமியம். ஓகேவா? ஸோ லாங்குவேஜ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் வேறு லாங்குவேஜில் வைக்க போகிறீங்கன்னா. ஓகேவா? ஸோ நான் பேக் போயிடுறேன். பேக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் வீடியோ செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ் வந்து வீடியோ ரிசல்யூஷன் வந்து எவ்வளோ வைக்க போகிறீங்க, 4K வரைக்கும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஃப்ரேம் ரேட் வந்து எவ்வளோ வைக்க போகிறீங்க, 60 FPS வரைக்கும் இருக்குது. ஐட்டம் ஸ்டிக் டு ஃப்ரேம். ஓகே, நீங்கள் வச்சுக்கலாம். ஆஃப்டர் ஸ்ட்ரீமிங் ஆர் எடிட்டிங் ஐட்டம்ஸு ரிஸ்டோர் பர்ச்சேஸ் பண்ணலாம். கிளியர் கேட்ச் பண்ணுறது, Q&A கொஸ்டின், சேண்ட் ஃபீட்பேக் அதெல்லாம் நார்மலானது. மோ ஆப்ஸ் கூட இருக்குது, நீங்கள் தட்டி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் மோ ஆப்ஸ். அப்புறம் ஃபாலோவர்ஸ் அது நார்மலாக கொடுக்குறது தான். அதர்ஸும் நார்மலானது தான். ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். நீங்கள் பார்த்துக்கலாம். வெர்ஷன் போட்டிருக்கு 1902 1394 லேட்டஸ்ட்டு. ஸோ இந்த ஆப்பையும் வந்து உங்ககிட்ட நான் வந்து ஃபுல்லாக காமிச்சிட்டேன்.
ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். நான் உங்ககிட்ட வந்து 3 ஆப்பையும் வந்து காமிச்சிட்டேன். உள்ளுக்கு என்னென்ன டூல்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி எடிட்டிங் பண்ணோம், எல்லாத்தையும் வந்து நான் காமிச்சிட்டேன் உங்ககிட்ட. 3 ஆப்பையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. 3 ஆப்போட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஓகேவா, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யார் இப்போ புதுசா என்னோட சேனல்ல பாக்குறீங்களோ, இந்த வீடியோ பாக்குறீங்களோ, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐகானை ஹிட் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நான் இப்போ வழக்க போல சொல்ற மாதிரி தான் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. ஏன்னா எடிட்டிங் பத்தி சொல்லியிருக்கேன்ல, பெஸ்ட்டான ஆப் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆப்பில், இந்த ஆப் வந்து வெறும் எடிட்டிங் பண்ணுறதுக்கு தான் இருக்கணும்னு இல்லை. நீங்கள் இப்போ டிக்டாக்ல வீடியோ, ஷார்ட் வீடியோ போடணும்னா கூட இந்த ஆப் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா, ஷார்ட் வீடியோ அழகாக செய்யறதுக்கு. ஸோ இந்த ஆப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆப் வந்து வேற லெவலில் இருக்குதான். நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் இந்த ஆப் வந்து எப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட நம்ம லேப்டாப்பில் எப்படி எடிட் பண்ணுறோமோ, லேப்டாப் பிசியில் எப்படி எடிட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது மொபைல் எடிட் பண்ணுறப்ப. ஓகேவா, ஏன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி. அந்த 3ல் வந்து எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதற்கும் டாடா பாபாய். இது டார்க்ஸ்மோட்.